வணக்கம். நல்ல உள்ளங்களே, மிக சிறந்த அறிவாளி பெருமக்களே, தமிழகத்தில் இருக்கும் அனைத்து உயர்ந்த எண்ணம் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது சிரம்தார்ந்த நன்றியை காணிக்கையாக செலுத்துகிறேன். இப்போது நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஷார்ட்டாக போயிடலாம். ரொம்ப நேரம் பேசினா பார்க்க மாட்டீங்க. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 40-30 வருடங்களாக லஞ்சம் ஒழிப்போம் என்று அனைத்து அரசாங்கமும், அனைத்து முதலமைச்சராக வந்த அனைத்து முதல்வர்களும் சொல்லிய வாக்குறுதி. ஆனால் யாரும் அதை பற்றி பெரிதாக மறைத்த பாடல்ல, ஒழித்த பாடும் அல்ல. ஏன்னா இலவசங்களை வாரி வழங்கி மக்கள் கண்ணை திருப்பி விடுகிறார்கள். நேராக பார்க்கும் போக்கை வேறு பக்கம் திருப்பி விட்டு அவர்கள் வாங்கும் வழக்கமான செயலை செய்து கொண்டிருந்தார்கள். சரி, ஓகே. இப்போது எல்லாரும் லஞ்சத்தினால் மட்டும்தான் ஏழையாகவே இருக்கிறான். பெரும் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாக ஆகுவதற்கு ஒரே வழி இந்த லஞ்சம் மட்டும்தான். எப்படி நான் சொல்கிறேன் என்றால், பெரும் பணக்காரர்கள் பெருசாக உழைப்பதில்லை. பெருசாக பிஸ்னஸில் ஈடுபாடு தன்னை முழுமையாக அதில் உழைப்பை செலுத்துவதில்லை. உழைக்காதவன் எப்படி பெரிய பணக்காரனாக இருக்கிறான்? கடுமையாக இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைக்கும் நாம் ஏன் இன்னும் ஏழையாகவே இருக்கின்றோம் அப்படின்னு யாரும் சிந்திக்கிறதே கிடையாது. அது எல்லோரும் நினைக்கிறாங்க நம்ம வந்த தலைவிதி, நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான், நம்ம அப்போ நம்மளை அப்படி படைச்சிட்டா கடவுள் கிட்ட பழியை போட வேண்டியது, பழி அங்கிட்டும் இங்கிட்டும் போட வேண்டியது. இல்லை துரோகிங்க, இல்லை நண்பர்கள் சரியில்லை, இல்லை ஃபேமிலி சரியில்லை, இல்லை எனக்கு கிடைச்சதை தட்டி பறிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் காரணம் லஞ்சம். ஒருவனிடம் ஒரு நாடு லஞ்சத்தில் திளைக்கிது என்றால் அந்த நாடு கோடீஸ்வரர்களாகவே இருப்பார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள். இதற்கு உதாரணம் நிறைய நாடுகள் இருக்கிறது, நம் நாடையும் சேர்த்து. இப்போது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இத்தனை வருட காலங்களாக முதல்வராக இருந்த யாரும் லஞ்சத்தை ஒழிப்போம், ஒழித்தே காட்டுவோம், ஒழித்தே முடிப்போம் என்று யாரும் சொல்லவில்லை. சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதில்லை, நிறைவேற்றியதும் இல்லை. ஏனென்றால் அவர் நிறைவேற்றியிருந்தால் இப்போ நம்ம நாட்டில் லஞ்சமே இருக்காது. ஆனால் சொல்லிக்கலாம், நாங்கள் லஞ்சம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கினோம் என்று. யார் எதை வேணாலும் சொல்லலாம் வாக்குறுதியாக. லஞ்சத்தை ஒழித்தே தீருவேன் என்று ஒரு முதல்வர் வேட்பாளர் வாக்குறுதி தந்து அதை ஒழித்ததாக சரித்திரமே இல்லை. நம் எந்த முதல்வர் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று முதல் வாக்குறுதி யாரும் தந்ததும் இல்லை. லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி அந்த லஞ்சத்தை தமிழகத்தில் ஒழித்ததும் இல்லை. இப்போ வந்திருக்கும் முதல்வர் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், சூளுரைத்திருக்கிறார். இப்போ ஓரளவுக்கு ஒழிப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் முயற்சி செய்கிறார் என்று எல்லோர் மனதிலும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். அது உண்மைதான். இரண்டாவது, லஞ்சம் யார் வாங்கினால் நமக்கு என்ன? நம் காரியம் ஆகிறதா அப்படி என்று மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கம் நினைத்தால் ரொம்ப வெட்கக்கேடு.
உண்மையை சொல்ல வேண்டுமென்றால். ஏனென்றால் இருக்கப்பட்டவன் எது வேணாலும் நினைத்து தொலையட்டும், இல்லாத கடுமையாக உழைத்து சம்பாதிக்கும் முயற்சி உடைய நடுத்தர வர்க்கம் நாம் ஏன் லஞ்சத்தை சகித்து கொள்ள வேண்டும்? கரெக்டாக தப்பா? உழைக்கும் நாம், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பல வகையில் எத்தனையோ ஆசைகளை தியாகம் செய்துவிட்டு உழைக்கும் நாம் ஏன் லஞ்சத்தை சகித்து கொள்ள வேண்டும்? லஞ்சத்தோடு சேர்ந்து நாம் ஏன் வாழ வேண்டும்? இது யாருமே சிந்திக்கிறதே இல்லை. கேட்குறத கொடுத்துட்டு நம்மகிட்ட போய்க்கலாம். இப்போ பார்க்க போனால் இருக்கப்பட்டவன் யாரும் லஞ்சம் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்பாவி மக்கள் அந்த வட்டத்துக்குள் போய் சிக்கி இன்றைக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை. ஒரு வாத்தியார் இன்னொரு வாத்தியாருக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை. ஒரு காவல்துறை இன்னொரு காவல்துறைக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை. ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சருக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை. ஒரு எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏவு லஞ்சம் கொடுப்பதில்லை. ஒரு எம்பி இன்னொரு எம்பிக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை. எந்த ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றாலும் இவர்கள் லஞ்சம் என்னும் வார்த்தையை பைசா மூலியமாக கூடும் எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அவர்களுடைய வேலையை கச்சிதமாக குறித்த நேரத்தில் முடித்து கொள்கிறார்கள். ஆனால் ஆரம்பித்து விட்டது ஏதோ இருக்கப்பட்ட புண்ணியவான்கள்தான். அதில் மாட்டிக்கொண்டு முழிப்பது என்னவோ நம்மள் மாதிரி சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள்தான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஆரம்பித்து விட்டது எவனோ அகப்பட்டது என்னவோ நாமல். அதை எப்போதாம் நாம் உணரப் போகிறோம் என்று தெரியவில்லை. சரி, ஓகே, லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இப்போ நம்ம தமிழக அரசு முயற்சிக்கிறதல்லவா? லஞ்சம் யார் யார் வாங்குகிறார்கள்? அரசு அதிகாரிகள். அரசு அதிகாரிகள் என்று 75% அதுக்குள்ளே வந்துவிடும். ஏனென்றால் இன்றைக்கி அரசு அதிகாரிகள் மட்டும்தான் சம்பளத்தை தவிர கிம்பளமாக வாங்குவதற்கு அனைத்துக்கும் பெயர் லஞ்சமாகிவிட்டது. அதனால் அரசு அதிகாரிகள் வாங்குவது தான் லஞ்சம். அது மிக கொடுமையான விஷயம்தான். ₹1 கூட செலவில்லாமல் எந்த வேலையும் வாங்காமல், சம்பளம் இல்லாமல், அன்றன்றைக்கு சம்பளம் இல்லாமல் பணம் கட்டுவதில் அரசு அதிகாரிகள் 100% தேர்ச்சி பெற்றவர்கள். அதை உருவாக்குவது யார் என்றால் அதுக்கு காரணம் யாருமே பொறுப்பு ஏற்பதற்கு தயாராக இல்லாத தந்தையோ தாயோ மகளோ மகனோ உற்றார் உறவினர் தங்கையோ யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டார்கள். லஞ்சம் வாங்குகிறார்கள் அதிகாரிகள். அதற்கு நாங்கள் காரணமில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதன் அரசு அதிகாரியாக இருந்தால் கூட லஞ்சம் வாங்குகிறான் என்றால் அவர்கள் சொத்து பறிமுதல் செய்வது மட்டும் சரியான முடிவாக இருக்காது. ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதன் அரசு அதிகாரியாக பொறுப்பேற்கும் போது லஞ்சம் வாங்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் அவன் செயல்பட்டாலும் அவனை லஞ்சம் வாங்க தூண்டுவது தன் தந்தை, தாய், தாரம், மகன் இல்லை தங்கை இல்லை உற்றார் உறவினர் பிழைக்கத் தெரியாதவனாக இருக்கிறார். அவன் லஞ்சம் கேட்குறான், இவன் லஞ்சம் கேட்குறான். இவருக்கென்ன லஞ்சம் வாங்குவதற்கு? இவர் கேட்கவே வேண்டாமே, தருகிறார்களே, வாங்கி தொலைய வேண்டியதானே. அப்படி என்ன உனக்கு நேர்மையாக இருந்து சென்னை கடற்கரையில் உனக்கு சிலை வைக்கப் போகிறார்களா? அப்படி என்று லஞ்சம் வாங்க தூண்டுவதே தன் குடும்ப உறவுகள்தான்.
ஆகையால் சட்டத்தில் சில மாற்றங்களை செய்தால் இது 50% குறையும் என்பது என்னுடைய ஒரு சிறு எப்படி சொல்வது சிறு யோசனை என்றே வைத்துக்கொள்வோம். ஏன்னா அதோட டீசெண்டாக இல்லை அதோட தாழ்மையாக சொல்ல எனக்கு வேர்டு கிடைக்கவில்லை. லஞ்சம் வாங்கினால் வாங்குவோர் குடும்பத்தில் 2 தலைமுறைக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை தர கவர்மெண்ட் மறுக்கும். அப்படி என்று ஒரு சட்டத்தை இயற்றுங்கள். நான் சொல்வது புரிகிறதா? லஞ்சம் வாங்கும் அதிகாரி சின்ன பியூனிலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் முதல்வராக இருக்கும் வரும் எவராயிருந்தாலும் அரசு அதிகாரி ஒத்த ரூபாய் சேலரி வாங்கும் அரசு அதிகாரி யாராக இருந்தாலும் நீங்கள் சொத்தை பறிமுதல் செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள். அதுக்கு அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அப்படியும் வாங்கி மாட்டிக்கொண்டால் அவர் குடும்பத்தில் என்ன தெரியுமா சொல்வார்கள்? பிழைக்க தெரியாதவன், ஒரு பணத்தை தெரியாமல் பெற்றுக்கொள்ள கூட தெரியாத தற்குறி, விவரம் இல்லாதவன். என்ன வாங்குவது லஞ்சம், அதையும் தைரியமாக ஒரு துணிச்சலாக யாருக்கும் தெரியாத புத்திசாலித்தனமாக கொடு வாங்க தெரியாத கையாலாகாத அப்பா, கையாலாகாத அண்ணன். அப்படி என்று முதல் சொல்வது யார் தெரியுமா? அவங்க குடும்பத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள். அவர்களை தன் கட்டுப்பாடுக்கு மேல் ஆசைகள் வைத்து கொள்வதால் தான் ஒரு மனிதன் பல வகையில் லஞ்சம் வாங்க தூண்டுகிறான். ஆகையால் லஞ்சம் யார் வாங்கினாலும் அவர்களுக்கு பின்னால் வரும் சந்ததி 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு அரசு அதிகார வேலை, அரசு வேலை, எந்த வேலையும் அரசால் அவர்களுடைய 2 தலைமுறைக்கு அரசு வேலை தராது என்று ஒரு சட்டத்தை பகிரங்கமாக அறிவியுங்கள். பார்ப்போம், லஞ்சம் பெருகிவிடுமா? கண்டிப்பாக பெருகாது. அடித்து சொல்ல என்னால் முடியும். ஏனென்றால் பின்னால் வருவன் பார்த்துக்கொள்வான். அவனுக்காக தானே சேர்த்து வைக்கிறோம். நம்மை செய்வதை தந்தை செய்வதை மகன், தந்தை 10 அடி பாய்ந்தால் தன் பையன் 20 அடி பாய்வான். நம்ம வேலை போனால் என்ன, திரும்பி இன்னும் ஒரு 5-6 வருஷம்தான் இருக்குது, போனால் போய் தொலையுது. பணத்தை கிணத்தை கட்டி திரும்பியும் அதே மாதிரி ஒரு வேலையை பையன்கிட்ட வாங்கி கொடுத்தா அவன் நம்மளோட சாமர்த்தியமான ஆள். உயர் அதிகாரியாக உட்கார வைத்து விட்டால் இன்னும் பணம் கொட்டு என்று கொட்டும். அப்படி என்ற மைண்ட் செட்டில் தான் மக்கள் இருக்கிறார்கள். லஞ்சம் வாங்கினால் பதவியோ சொத்து பறிமுதலோ அதோட ரொம்ப சரியான முடிவு. அடுத்த 2 தலைமுறைகளுக்கு அரசு அதிகாரம் உள்ள எந்த வேலையும் வழங்கப்படாது என்று நீங்கள் அறிவியுங்கள். பார்ப்போம். இது சரியான தெளிவான முடிவு என்று எனக்கு தோன்றுகிறது. இதை செய்தால் எவரும் லஞ்சம் வாங்குவதை நிறுத்துவார்கள். ஏனென்றால் அவர்களோடு முடிந்தால் அது கண்டினியூ ஆகும். 2 தலைமுறைகளுக்கு உட்கார்ந்தே திங்க முடியாத வேலை கிடைக்காது என்று அவர்களுக்கு தோன்றிவிட்டால் லஞ்சம் வாங்குவதை கண்டிப்பாக நிறுத்துவார். இல்லை, அரசு அதிகாரம் உள்ள வேலைக்கு வருவதை நிறுத்துவார். அரசு அதிகாரத்துக்கு வந்தால்தான் லஞ்சம் வாங்க முடியுங்கிற எண்ணத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றால் இதுதான் முடிவு. ரொம்ப நன்றி.